ஏன் செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு செஞ்சால் அது நல்லாயிருக்கும். ஸோ பரிகாரத்தால் எல்லாத்தையும் மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் மாற்ற முடியாது. குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி ரகசியமான ஒரு மெத்தட் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். எந்த ஒரு ஜோசியர்கிட்ட போனாலும் 1,00,000 ரூபா பணம் கொடு, உனக்கு இதை பண்ணி வைக்கிறேன்னு சொன்னார்னா அது கரெக்டான ஒரு ஜோசியர் கிடையாது. பரிகாரம் பண்ணி எல்லாத்தையும் மாற்றிடலான்னா நானே பரிகாரம் பண்ணி எனக்கு நானே சிஎம் ஆயிருக்கலாமே. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து சொல்லுவார், மாத்திரை போட்டால் 7 நாள் சரியாக போயிடும், மாத்திரை போடலன்னா 1 வாரத்தை சரியாக போயிடும் சொல்லுவார். பத்திய முறைகள்னு சொல்றீங்களா, அது என்னன்னு ஓரளவுக்கு சொல்ல முடியும்? அதை நம்ம சொல்ல முடியாது. அது வந்து நம்மளோட ரகசியமாக இருக்கு. ஒரு விஷயம் ரகசியமாக இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை. ஸ்ரீ வராகி டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நிறைய ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த விஷயங்களை பதிவாக கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்றைய நேர்காணல்ல நம்ம சந்திக்க போற ஸ்பெஷல் கெஸ்ட் ஜோதிட செம்மல் சூரத் பாலா. வணக்கம் சார். வணக்கம் மேடம். எப்படி இருக்கீங்க சார்? ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த பரிகாரம் அப்படின்றத பத்தி என்ன சார் நினைக்கிறீங்க? பரிகாரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து பரிகாரம். பரிகாரம் ஏன் செய்கிறோம், எதுக்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு செஞ்சால் அது நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ மழை பெய்யுது, குடை எடுத்துகிட்டு போகிறோம். வெயில் அடிக்குது, செப்பல் போட்டுக்கிறோம். முள் இருக்குப்பா, இந்த பாதையில் போகாதா, அந்த பாதையில் போகணும்னு சொல்கிறோம். இதுதான் பரிகாரம். ஸோ பரிகாரத்தால் எல்லாத்தையும் மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாத்தையும் மாற்ற முடியாது. ஆனால் 10 அடி உழ வேண்டிய இடத்துல 2 அடியோடு தப்பிச்சிக்கலாம். தலை தப்பிச்சது தம்பிராம் புண்ணியம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி வரக்கூடிய ஆபத்தை தடுத்து நிப்பாட்டக்கூடிய விஷயம் தான் பரிகாரம். ஸோ பரிகாரங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பல தலைமுறைகளாக பின்பற்றப்பட்டு வந்திருக்கு. ஆனால் சரியான ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது யாருமே சொல்லலை. அதனால தான் தவறான ஒரு வழிகாட்டுதலால தான் இப்படி எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பரிகாரத்துல சரியான பரிகாரம்னு ஏதாவது இருக்கா சார்? இல்லை மேடம், பரிகாரம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ நமக்கு தோன்றது சொல்றது கிடையாது. உண்மையிலே அந்த பரிகாரம் வேலை செய்யணும். நம்ம கிட்ட வராங்க, பரிகாரம் பண்றாங்கன்னா வேலை செய்யணும். இப்ப என்னோட ஜோதிட அனுபவத்துல நான் ஒரு 15 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த 15 வருஷத்துல என்கிட்ட வந்து எல்லாருக்குமே நான் சொன்ன பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி நீங்க லிஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 50 தான் இருக்கும். 50 பரிகாரத்துக்கு மேல இருக்காது. ஏன்னா எந்த பரிகாரம் யாருக்கு வேலை செய்யுமோ அதை மட்டும் தான் நான் சொல்லுவேன். இது வரைக்கும் ஒரு கடவுளோட ஆசீர்வாதத்துல, என்னோட திறமை கிடையாது, கடவுளோட ஆசீர்வாதத்துல ஒரு 1000 கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்கேன். ஒரு 500 குழந்தைகளுக்கு பேர் வச்சிருக்கேன். அதாவது குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பிறந்து பேர் வச்சிருக்கோம். ஓகே. ஸோ குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லி ரகசியமான ஒரு மெத்தட் இருக்குது. அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, யாருக்கு எதை செஞ்சா எது நடக்கும். ஸோ சொல்லுவாங்க, எல்லாம் ஓகே சார், சுவிட்ச் போட்ட லைட் எரிய மாட்டேங்குது அப்படிம்பாங்க. ஏன் லைட் எரியலன்னு நமக்கு தெரியும். அதுக்கு தான் ஜோதிடர்கிட்ட வர்றது. ஏன்னா என்னோட குருநாதர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர்கிட்ட நான் படிச்சிருக்கேன். ஸோ என்னோட குருநாதர் அத்தனை பேர்கிட்டையும் படித்ததால ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயத்துல டாப். ஒருத்தர் வந்து பாரம்பரிய ஜோதிடம், இன்னொருத்தர் வந்து மருத்துவ ஜோதிடம், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமக்குழ பிரசனம், நாடி ஜோதிடம், இந்த மாதிரி பல வகைப்பட்ட ஜோதிடங்களையும் நான் படிச்சிருக்கேன். இது மட்டும் இல்லை, வாஸ்து படிச்சிருக்கோம், நியூமராலஜி படிச்சிருக்கோம். எல்லாத்தையும் படிச்சுட்டு மக்களுக்கு பிரயோஜனம் இல்லைன்னா அதனால என்ன பயன்? மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ல, அதுக்கு தான் நம்ம படிக்கும். மக்கள் வந்து எது கரெக்டான பரிகாரம் அப்படின்னு எப்படி தேர்ந்தெடுத்துக்கிறது? ஏன்னா இப்ப இதை நான் கேட்கறேன் அப்படின்னா, நிறைய பேர் பாத்தீங்கன்னா பரிகாரம் பண்றேன்னு சொல்லி லட்சக்கணக்கில் காசு ஏமாறுறாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா தங்களால முடிஞ்ச பரிகாரத்தை செஞ்சும் பலன் இல்லாம இருக்காங்க. இது வந்து சொன்ன ஜோதிடர் தவறா இல்ல சொன்ன பரிகாரம் தவறான்னு தெரியலையே. சொன்ன ஜோதிடர் மேல தப்பா, சொன்ன பரிகாரம் தப்பான்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே தப்பு தான். இங்க என்ன நடக்குதுன்னா, மக்களோட நம்பிக்கையை தவறா பயன்படுத்திக்கிறாங்க. மக்கள் நம்மளை நம்பி வராங்க, அதாவது பாசிட்டிவா நல்லபடியாக யூஸ் பண்ணணும். ஜோதிடம் கத்துக்கிறதே என்னன்னா, ஜோதிடம் சொல்லி தரும் போதே சொல்லிடுவாங்க, உன்னை நம்பி வர மக்களை ஏமாத்தாத, அவன் நல்வழிப்படுத்துறது உனக்கு சொல்லி தரோம். அடுத்தவங்களுக்கு நல்லது பண்றதுதான் ஜோதிடம் படிக்கிறோம். அதை வச்சு நீங்க அடுத்தவங்க கெட்டது பண்ணா அதனால என்ன பிரயோஜனம்? எந்த ஒரு ஜோசியர்கிட்ட போனாலும் 1,00,000 ரூபா பணம் கொடு, உனக்கு இதை பண்ணி வைக்கிறேன்னு சொன்னார்னா அவர் கரெக்டான ஒரு ஜோசியர் கிடையாது. ஏன்னா அவர் பணத்து மேல இருக்கிற ஆசையில அவர் ஏமாத்துறாருங்கிறத மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். நான் எவ்வளோ சொல்றேன், ஆனால் புரிய மாட்டேங்குது மக்களுக்கு. ஏன்னா எல்லார்கிட்டையும் ஏமாந்து கடைசியாக தான் நம்ம கிட்ட வராங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒருத்தரோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல. பொண்ணுக்கு எத்தனை வயசு? 29 வயசு ஆயிடுச்சு. 30 வயசு ஆக போகுது.
29 வயசுல நம்ம கிட்ட வராங்க. எல்லா ஜோசியர்கிட்டயும் பரிகாரம் பண்ணிட்டோம். இப்ப கல்யாணம் ஆகல. இன்னும் சொல்லப்போனா ஓப்பனாவே பேசுறேன். ஃபேமஸா சொன்ன காளஹஸ்தில போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டோம். வாழ மரத்துக்கு வெட்டி தாலி கட்டிட்டோம். இன்னும் என்னென்ன பரிகாரம் இருக்கோ எல்லாமே பண்ணிட்டோம். கல்யாணம் ஆகல அப்படின்னு சொன்னா என்கிட்ட வந்தாங்க. நான் சொன்னேன், சார் ஒண்ணும் இல்ல சார். ரொம்ப சிம்பிள் தான். 7 வெள்ளிக்கிழமை துர்க்கையம்மன் கோயிலுக்கு போயிட்டு 7 நெய் விளக்கு போடுங்க. தாமரை பூவால அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவரு வாய் விட்டு சிரிச்சுட்டாரு. ஏன்னா அவர் பெரிய பிசினஸ் மேனு. லட்சக்கணக்குல பணத்துக்கு அதிபதி. சொல்றாரு, என் பொண்ணு கல்யாணம் ஆகணும்னு சொல்லி 5,00,000 ரூபாய்க்கு பரிகாரம் பண்ணிட்டு வந்திருக்கேன். கடைசியா உங்கள எல்லாரும் நல்ல ஜோசியம் சொன்னாங்க. அதனால தான் நம்பி வந்தேன். ஆனா நீங்களே இப்படி பண்றீங்களேன்னு, இல்ல சார். மத்த ஜோசியருக்கும் நமக்கு நெறைய 1000 வித்தியாசம் இருக்குது. நீங்க வந்து நீங்க நேர்ல வாங்க. நான் சொல்றத பரிகாரத்த கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். சரின்னு அவரும் அவர் பொண்ண அழைச்சுட்டு நேர்ல வந்தாரு. எல்லாத்தையும் விளக்கம் சொன்னாரு. ஏன் இந்த பரிகாரம் பண்ணணும்? ஏன் தாமரை பூவோட அர்ச்சனை பண்ணணும்? ஏன் வெள்ளிக்கிழமையில போணும்? ஏன் 7 விளக்கு ஏத்தணும்? ஏன் இதெல்லாம் பண்ணணும்? எல்லாத்தையும் விளக்கம் சொன்னதுக்கும், சரி நீங்க சொல்றது ஏதாவது ஒரு விஷயம் இருக்குது. நான் செய்றேன்னு சொல்லி பண்ணாரு. அதே மாரி அவருக்கு வந்து 7வது வாரம் நிச்சயதார்த்தம். அடுத்த மாசம் கல்யாணம். நீங்க எப்படி சார் பரிகாரம் சொல்றீங்க? இப்போ உங்ககிட்ட வந்து இப்போ ஒருத்தவங்க குழந்தை வேணும்னு ஒரு தம்பதி வராங்கன்னு வைங்களேன். நீங்க எப்படி பரிகாரம் சொல்லுவீங்க? மேடம் இதுல வந்து ரொம்ப கான்ட்ரோவர்சியான விஷயங்கள் நெறைய இருக்குது. அதனால அதுக்குள்ள நம்ம போ வேணாம். கான்ட்ரோவர்சியான விஷயத்துக்குள்ள போ வேணாம். ஏன்னா இப்ப ஜோதிடத்த தவிரவும் அறிவியல் ரொம்ப வளர்ந்துடுச்சு. இப்ப வந்து ஈஸியா வந்து ஃபெர்டிலிட்டி சென்டர் நெறைய வந்துருச்சு. நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஆனாலும் அதையும் மீறி குழந்தை பிறக்க மாட்டேங்குதுல்ல. அவங்க தான் நம்மகிட்ட வராங்க. எங்கள பொறுத்தவரைக்கும் எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே ராகு, கேது, சனி, செவ்வாய் இவ்வளவுதான். எங்களுக்கு வந்து என்ன சொல்றது? மெடிக்கல பத்தி எதுவும் தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அதான். எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது அதான். ஸோ ஒரு குழந்தை பாக்கியம் இல்லன்னா, முதல்ல 5ஆம் இடத்து அதிபதி, 5ஆம் இடம், 5ஆம் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லன்னா, முதல்ல 5ஆம் இடத்து அதிபதி, 5ஆம் இடம், 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான கிரகம் மட்டும் இல்லாம, புத்திரகார கிரகம் அப்படி சொல்லக்கூடிய குரு பகவான். இவங்க எல்லாருமே ஒண்ணு சேர்ந்தா தான் ஒருத்தருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பண்ணலாம் அப்படி சொல்லி கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு சஷ்டி விரதம். ம். முருகன். சஷ்டி விரதம் இருந்துட்டு, அதுக்கப்புறம் சில பத்திய முறைகள் இருக்குது. அது நம்ம எல்லாருக்கும் வெளிப்படையா ஓப்பனா சொல்ல முடியாது. அந்த பத்திய முறைகள நம்ம சொல்லிக் குடுப்போம். அது செஞ்சதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஓகே ஆயிடும். ஓகே. இப்ப இந்த பத்திய முறைகள்னு சொல்றீங்களா? அது என்னன்னு ஓரளவுக்கு சொல்ல முடியுமா? அத நம்ம சொல்ல முடியாது. அது வந்து நம்மளோட ரகசியமா இருக்கு. ஒரு விஷயம் ரகசியமா இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை. வெளில போயிடுச்சுன்னா அதுக்கு மரியாதை இருக்காது. இவ்வளவுதானா அப்படின்ருவாங்க. குழந்தை பொறந்தவங்களுக்கு அது பெரிய விஷயமா இருக்கும். அத மதிப்பாங்க. இப்ப ஈஸியா நம்ம வீடியோல சொல்லிட்டோம்னா, அத மதிக்க மாட்டாங்க. அதனால தான் எல்லாத்தையும் ஓப்பனா சொல்ல முடியாது. சில முறைகள் இருக்கு. அத செய்யும்போது அவசியம் பலன்கள் கிடைக்கும். ஓகே. இப்ப இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, ம். பரிகாரம் அப்படின்றது வந்து நீங்க எத வச்சு சொல்லுவீங்க சார்? இப்ப நீங்க சொன்னீங்களே, குழந்தைக்கு வந்து இந்த மாரி நாங்க ஜாதகத்துல இந்த இது பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணம் ஆகணும் அப்படின்னா? திருமணம் ஆகணும்னா 7ஆம் இடம், 7ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன். இந்த 3 பேர வச்சு பரிகாரம் சொல்ல வேண்டியது தான். எல்லாமே கிரகங்கள வச்சு ப ப பரிகாரம் சொல்றது தான். கிரகங்கள் நின்று அமர்ந்த நட்சத்திரம், அவர் பார்த்த கிரகம், அவரோட சேர்ந்த கிரகம் இத வச்சு பலன் பலன் சொல்லும். ஓகே. இப்போ விதிய மாத்த முடியாதுன்றது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்ச அப்போ நீங்க விஷயம். பொறந்திருக்கும்போது வந்து நீங்க இப்படிதான் வந்து பாலா சார் இருப்பீங்கன்றது விதியாகப்பட்டது. ஆமா. சோ அத எப்படி சார் பரிகாரம் பண்ணி நம்ம மாத்த முடியும்? மேடம் நான் என்ன சொல்றேன்னா, பரிகாரம் பண்ணி எல்லாத்தையும் மாத்திடலாம்னா, நானே பரிகாரம் பண்ணி எனக்கு நானே சிஎம் ஆயிருக்கலாமே. நீங்க சொன்ன பாயிண்ட் ஆஃப் வியூ கரெக்ட் தான். பரிகாரம் பண்ணி எல்லாத்தையும் மாத்த முடியும்னா, நான் ஒரு பரிகாரம் பண்ணி நான் சிஎம் ஆயிடலாம். ஸோ அது கிடையாது பரிகாரம். பரிகாரம் என்ன சொல்லுதுன்னா, உனக்கு விதிக்கப்பட்டது உனக்கு கிடைக்கும். ஸோ என்னோட பிராப்தப்படி நான் வந்து அஸ்ட்ராலஜி பார்த்து புரோகிதம் பண்ணி இந்த மாரி நான் சம்பாரிக்கணும். நான் எந்த வகையில நான் பேச்சால சம்பாரிக்கணும்ங்கிறது என்னோட விதி அமைப்பு. அத நான் பாசிட்டிவா மாத்திக்கலாமே தவிர, அதாவது இப்ப இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்றேன். இப்ப ஒருத்தர் வந்து நம்மகிட்ட வராரு. அவர் வந்து சோபா செட்டு, இந்த சோபா, சேர் இதெல்லாம் செஞ்சு விக்கிறவரு. அவரு நம்மகிட்ட வந்துட்டு வருமானமே இல்ல சார். இதுக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம்னு சொல்லி கேட்டோனே, அவர் ஆல்ரெடி மாசம் எவ்வளவு சம்பாரிச்சிருக்காருன்னு நான் கேட்கிறேன். அவரோட கருத்துப்படி என்ன சொல்றாரு, மாசம் எனக்கு 50,000 கிடைக்குது. ஆனா இது எனக்கு பத்தல. எனக்கு 1,00,000, 2,00,000ங்கிற மாரி மாறுனா நல்லா இருக்கும்னு சொல்றாரு. நான் ஒரு சில பரிகாரங்கள அவருக்கு சொல்லித் தரேன். அது செய்யும்போது என்ன நடக்கும்னா, 50,000 சம்பாதிக்கிற ஒருத்தரு 1,00,000, 1,50,000 சம்பாதிப்பாரே தவிர 10,00,000 மாத்த முடியாது. இதுதான் மேடம் ரியாலிட்டி. விரலுக்கேத்த வீக்கம். உங்க ஜாதகம் என்ன அனுமதி குடுக்குதோ, ஒரு ரூ. 10 இருக்கிறத ரூ. 20 மாத்த முடியுமே தவிர, ரூ. 10 இருக்கிறத போய் நீங்க ரூ. 1000 மாத்த முடியாது. ஸோ அந்த ஜாதகத்தோட தகுதி என்னவோ அத நீங்க அதிகப்படுத்தி குடுக்கலாமே தவிர, தலைகீழா அந்த ஜாதகத்த மாத்த முடியாது. ஸோ பரிகாரத்தால இல்லாத ஒண்ண உருவாக்க முடியாது. இருக்கிறத நம்ம வந்து
அதிகப்படுத்திக்கலாம். இந்த காலாஸ்திரிக்கு போங்க கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காலாஸ்திரிக்கு போயிட்டு இந்த ராகு கேது பூஜை பண்ணுங்க. ஏன் காலாஸ்திரியை ஒரு பரிகார ஸ்தலமா பார்க்குறாங்க? காளகஸ்தி மட்டும் இல்ல மேடம். எல்லாமே இங்க பரிகாரம். திருவண்ணாமலை. எஸ். எல்லா ஊருமே பரிகார தலமா மாறிடுச்சு. திருவண்ணாமலை மாறிடுச்சு, திருப்பதி மாறிட்டு, காளகஸ்தி மாறிட்டு, இன்னும் சொல்லப்போனா நவகிரக தலங்கள் எல்லாமே பரிகார தலமா மாறிடுச்சு. ஓகேங்களா? இங்க என்ன தப்பு நடந்துச்சுன்னா, எல்லாமே ஆன்மீகத்தை ஆன்மீகமா பார்க்காம எல்லாருமே வந்து முழுக்க முழுக்க அத வந்து பிசினஸா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால தான் தப்பு நடந்துச்சு. ஸோ இந்த கோயில்கள் மேல எந்த தப்பும் கிடையாது. அங்க இருக்கிற அந்த அந்த ஆன்மீகத்த பிசினஸா மாத்துனாங்கல்ல, அவங்க மேல தான் தப்பு. அந்த கோயில்ல இருக்க கல்வெட்டுலயே சொல்லப்பட்டிருக்கு, இங்க வந்துட்டு போனாலே உன் பாவம் போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அங்க போய் பரிகாரம் பண்ணுன்னு உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல, அதுதான் நான் தப்புன்னு சொல்றேன். ஸோ நீங்க போங்க, செய்யுங்க, தப்பு கிடையாது. ஆனா ஏமாறாதீங்க. அதாவது ரூ. 1000 பண்ணாலும் அதே பரிகாரம் தான். ரூ. 2000 பண்ணாலும் அதே பரிகாரம் தான். ரூ. 10,000 பண்ணாலும் அதே பரிகாரம் தான். ஸோ பரிகாரங்கிற பேர்ல ஏமாறாதீங்கங்கிறது தான் என்னோட கருத்து. கோயிலுக்கு போங்க, சாமி கும்பிடுங்க. பசித்த மக்களுக்கு, பசியோட இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. அன்னதானம் பண்ணுங்க. தாகத்துக்கு தண்ணி கொடுங்க. நீர்மோர் பானகம் வந்து விநியோகம் பண்ணுங்க. அதெல்லாம் புண்ணியம். இப்போ கல்யாணம் ஆவல்னா உங்களுக்கு ராகு கேது தோஷம் இருக்கு, சர்ப்ப தோஷம் இருக்கு ஆமா. அப்படின்லாம் எஸ். சொல்றாங்க. அதெல்லாம் எஸ். உண்மையா சார்? அது எல்லாமே உண்மைதான். அப்ப அதுக்கு என்ன சார் ஸ்ட்ராங்கான பரிகாரம்? ராகு தோஷம், செவ்வாய் தோஷத்துக்கு பரிகாரம் வந்து நான் ஓப்பனா சொன்னா எல்லாரும் கோவம் தான் போடுவாங்க. லேட்டா கல்யாணம் நடக்கிறது தான் ஒரே பரிகாரம். ம். ஆமா, இதான் உண்மை. நீங்க இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து சொல்லுவார், மாத்திரை போட்டா 7 நாள் சரியா போயிடும், மாத்திரை போடலன்னா 1 வாரத்துல சரியா போயிடும் சொல்லுவார். இதுதான் உண்மை. அந்த உண்மையை சொல்லதான் எல்லா ஜோசியரும் பயப்படுறாங்க. ஆக்சுவலா சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாரி ராகு கேது சர்ப்பதோஷம் இருக்கவங்க வந்து லேட்டா கல்யாணம் பண்ணலன்னா வந்து சீக்கிரம் பண்ணாலும் வந்து டிவோர்ஸ்ல போயிடும்ன்றாங்க. எஸ், எஸ். 100% நான் என்னோட அனுபவத்துல பார்த்துட்டு தானே இருக்கேன். எவ்வளவு டிவோர்ஸ் கேஸ் நம்ம கிட்ட டெய்லி வருது. ஒரு நாளைக்கு குறைஞ்சது 12 ஜாதகம் நான் பார்த்துட்டு இருக்கேன். இந்த 12 ஜாதகத்துல குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா, ஒரு 5 கேஸாவது இந்த மாரி வருது. 5 பேரா டிவோர்ஸுக்கு வராங்க. என்ன சார் டிவோர்ஸ் பண்ணிடலாமா அப்படிங்கிறாங்க. நம்ம வாழ்க்கைங்கிறது வெள்ளட்டா போச்சா அப்படின்னு நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ரொம்ப அவசரப்படுறாங்க. இப்ப இருக்கிற 2K கிட்ஸ் ரொம்ப அவசரப்படுறாங்க. கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுது. ஒண்ணும் இல்ல. ஹஸ்பண்ட் ஒய்ஃப எதிர்த்து பேசிட்டாராம். என்ன எதிர்த்து பேசிட்டாரு. டைவர்ஸ் வாங்க போறேன். என் ஜாதகப்படி எப்ப டைவர்ஸ் வாங்கலாம் பார்த்து சொல்லுங்கன்னோன நான் அட்வைஸ் பண்ணி நான் அனுப்பி வைக்க வேண்டியதா இருக்கு. அதாவது அவங்க அப்பா, அம்மா செய்ய வேண்டிய விஷயத்த நான் செய்ய வேண்டியதா இருக்கு. வாழ்க்கைனா இப்படிதாம்மா இருக்கும். ஹஸ்பண்ட்னா அப்படிதான் இருப்பாங்க. விட்டு குடுத்து போ, லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லி நம்ம அனுப்பி வைக்க வேண்டியதா இருக்கு. நம்மளும் சரி, நீ வந்துட்டியா, காசு குடுத்துட்டியா, சரியா போச்சு. டைவர்ஸ் வாங்கிக்கன்னு சொன்னா டைவர்ஸ் வாங்கிடுவாங்க. ஸோ ஜோசியருக்கு சமூக பொறுப்பும் இருக்கு. குடும்பத்தை பத்தி யோசிக்கணும். நம்ம சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நாளைக்கு அவங்கள பாதிக்கும். அவங்க குடும்பத்தையும் பாதிக்கும். ஸோ நல்ல வார்த்தைகளை யூஸ் பண்ணணுங்கிறத என்னோட குறிக்கோளா நான் வச்சிருக்கேன். சில பேர் பாத்தீங்கன்னா, என்ன பண்ணாலுமே பரிகாரம் செல்ஃப் எடுக்காது. இப்போ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்போம். இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு வீடு கட்ட முடியல, கல்யாணம் ஆகலன்னு சொல்லிட்டு அதுக்கு நெறைய லட்சக்கணக்குல செலவு பண்ணி பரிகாரம் பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணியுமே வந்து அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பலனுமே இல்லாம இருக்கும். அது எதனால சார்? அதாவது ஆம், விதி வழியே மதி செல்லும், மறுக்க முடியாதவை. விதியை மதித்து மதிப்படி நடந்தாலும் விதியை வெல்லலாம்னு சொல்லி என்னோட குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளவுதான் பரிகாரம் பண்ணாலும், என்னதான் கோயிலுக்கு போய் அங்க பிரதட்சணம் பண்ணாலும், என்னதான் பாலாபிஷேகம் பண்ணாலும், என்ன பரிகாரம் பண்ணாலும் பலன் நடக்காது. என்ன சார் என்ன பண்ணாலும் பலன் நடக்காது, அப்புறம் எதுக்கு நாங்க கோயிலுக்கு போகணும், எதுக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பரிகாரம் பண்றது மன உறுதியை கொடுக்கறதுக்கு, மன தைரியத்தை கொடுக்கறதுக்கு. சரி பரிகாரம் பண்ணியிருக்கோம், நமக்கு நல்லது நடக்கும், ஒரு நம்பிக்கையில ஓடும். ஸோ நம்பிக்கையில வாழ்க்கை ஓடும் இல்லையா? அந்த ஒரு காலகட்டம், அந்த குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் உங்க வாழ்க்கையை அடுத்த ஸ்டெப்புக்கு நவுத்தி போறதுக்கு இந்த பரிகாரம் ஒரு ஒரு ஊன்றுகோலா இருக்கும். மேடு பள்ளம் இருக்கு, கொஞ்சம் ஸ்லோவா தானே போகணும். ஸ்பீடு பிரேக் வருது, ஸ்பீடா போனா என்ன ஆகும்? கீழே விழுந்துருவோம். அதனால ஸ்பீட் பிரேக் மாதிரி தான் ராகு கேது தோஷம், செவ்வாய் தோஷங்கிறது ஸ்பீட் பிரேக் தான். நீங்க அவசரப்பட்டு போனீங்கன்னா டைவர்ஸ் ஆயிடும், இல்ல திருமண வாழ்க்கையே கொலாப்ஸ் ஆயிடும். நீங்க அதை மதிச்சு நடந்தீங்கன்னா லைஃப் நல்லா இருக்கும். ஓகே. இப்போ இந்த திருவண்ணாமலை, திருப்பதி இந்த மாதிரியான ஒரு சில முக்கியமான ஸ்தலங்களுக்கு வந்து ஒரு சில ராசிக்காரர்கள், இல்ல ஒரு சில ஜாதகர்கள் வந்து போக்கூடாதுன்னுவாங்க. மீறி போனா சில பிரச்சனைகள் வரும்ன்றாங்க. அது ஏன் சார்? 100% அதுல எனக்கு மாற்று கருத்து இருக்கு. எல்லா ராசிக்காரங்களும் தாராளமா போகலாம். ம், ம். எதுவும் பாதிக்காது. அப்படியா? 12 ராசிக்காரங்களும் போகலாம். எந்த பாதிப்பும் வராது. நான் கேரண்டி. ஓகே. சில கோவில் ஆனா வந்து சொல்றாங்களே சார், இந்த கோவிலுக்கு நான் போனேன், என் வாழ்க்கையே புரட்டி போட்டுருச்சுன்னுலாம் மக்கள் அது சொல்லுவாங்க. அவங்களோட சொந்த ஜாதகத்துல டைம் சரியில்லாம இருந்திருக்கும். அவங்களுக்கு ஏதோ கெடுதல் நடந்திருக்கும். இதையும் அதையும் முடிச்சு போட்டு பேசுறாங்க. அவ்வளவுதான்.
அந்த கோயிலுக்கு போகலனாலும் கெடுதல் தான் நடக்க போகுது, கோயிலுக்கு போனாலும் அதான் நடக்க போகுதுன்ட்டு கிடையாது. அந்த கோயிலுக்கு போனதால அவங்க வாழ்க்கையில நடக்க வேண்டிய கெட்டது கொஞ்சம் கம்மியா இருக்குது. அது அவங்களுக்கு தெரியாது. அதாவது வர வேண்டிய கெடுதல அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததால அவங்க வாழ்க்கையில ஒரு நல்லதா மாறி இருக்கு. பாதி கெட்டது தான் நடந்திருக்கு. அது அவங்களுக்கு தெரியல. சரி கோயிலுக்கு போயிட்டு வந்தா கெட்டது நடந்துருச்சு அப்படிங்கிறாங்க. என்கிட்டயே வந்து சொல்லியிருக்காங்க. சார் திருப்பதி போயிட்டு வந்தேன். அடிபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சார் திருப்பதி போயிட்டு வந்தாலும் அடிபடல. உங்களுக்கு பெரிய லெவல்ல அடிபட்டு நீங்க பெட்ல இருக்கணுங்கிற மாரி இது. அத மாத்தி சின்ன அடியோட தப்பிச்சு இருக்கீங்க. அப்படி பாருங்க. ம்ஹ்ம். எதையும் பாசிட்டிவா பாருங்க. ஏன்னா அந்த கோயில் வந்து சாதாரண கோயில் கிடையாது. புராதனமான கோயில். 1000 வருஷம் பழமையான கோயில்கள் எதுவுமே நெகட்டிவ் வைப்ரேஷன குடுக்காது. பாசிட்டிவ் வைப்ரேஷன தான் குடுக்கும். ஓகே. நீங்க அந்த மாதிரி சொல்லி யாராவது காலாஸ்திரிக்கோ, இல்ல திருவண்ணாமலைக்கோ போய் அவங்க லைஃப் மாறி இருக்கா? கண்டிப்பா மாறும். மாறி இருக்குது. அதுக்கு நெறைய பேர் சாட்சி இருக்காங்க. என்ன மாரியான பிரச்சனைகளுக்கு நீங்க சொல்லி அது மாறி இருக்கு சார்? என்ன பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, திருமணத்துக்கு நான் அதிகமா ரெஃபர் பண்ணியிருக்கேன். ஆ. திருமண விஷயத்துக்கு அதிகமா நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். திருமணம் திருமணம் நடக்காம இருக்கிறது காலகஸ்தி போயிட்டு, அங்க ஒரு நாள் தங்கி இருந்து திருப்பி வந்துருங்க. பரிகாரம்னு சொல்லி அங்க எதுவும் பரிகாரம் பண்ண வேண்டாம். ஒரு நாள் தங்கி இருங்க. அங்க கோயிலுக்குள்ள போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்க. அங்க இருக்கிற பரிகாரம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஒரு நாள் தங்கி இருக்கணும் இதான் கணக்கு. அப்படின்னு நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். தொடர்ச்சியான ஹேர் ஃபால்ஸ், பொடுகு தொல்லை, இளநரை, பேன் தொல்லை இது போன்ற பிரச்சனைகளிலிருந்து உங்களை காக்கக்கூடிய அக்ரினி ஹேர் மேஜிக் ஆயில் 3-in-1 ப்ராடக்ட் வடிவில் ட்ரீட்மெண்ட் ஆயில், ஹேர் growth ஆயில், சில்கி ஷைன் ஷாம்பு வடிவில் வருகிறது. 21 days குட் ரிசல்ட்.